நம்ம ஆல்ரெடி ஜோகோட இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்துட்டோம், காக்னிசன் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு வீடியோக்குமே உங்க ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். இப்போ வந்து நம்ம இன்ஃபோசிஸோட இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டாப் எம்என்சி ஆன ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. இதோட ரவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை பார்க்கும்பொழுது டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ், நம்ம வந்து L1 L2 அவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பார்க்கும்பொழுது குவைட் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணலாம். ஒரு 1 or 2 months கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்கன்னா கூட ஈஸியா வந்து இப்படி அப்படின்றதுக்குள்ள நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த இன்ஃபோசிஸ் வந்து வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபோசிஸ் உங்களோட காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா நான் சொல்ற எல்லா டாபிக்ஸ் எல்லா ரவுண்ட்ஸுமே நீங்க வந்து ப்ராப்பரா கவனிச்சீங்கன்னா தான் உங்களால ஈஸியா வந்து உங்களோட ரவுண்ட்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ ஆம் ரம்யா, ஐ ஆம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வெறும் 3 ரவுண்டு தாங்க. வெறும் 3 ரவுண்டு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஜோகோல பார்த்துருக்கோம் 5 ரவுண்டு 6 ரவுண்டுன்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் நமக்கு இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். வீடியோ பார்க்கும் போதே நான் இன்ஃபோசிஸ் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் 3 ரவுண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு HR ரவுண்ட். அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கும். இப்போ வந்து ஆஃப்லைனில் நடக்கிறதுனால மேபி இந்த இன்பர்சனாக கனெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்ஸ் தான். பட் இதுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஆப்டிடியூட்ஸ் இருக்கும். அதாவது வேர்பல் ஆப்டிடியூட் இருக்கும், வேர்பல் எபிலிட்டி செக் பண்ணுவாங்க. அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த கிராமட்டிக்கல் என்ன இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து இந்த பேசேஜ்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு பேசேஜ் வந்து ரீட் பண்ணிட்டே இருந்துட்டு என்ன ஆன்சர் இங்க இருக்கு, ஓகே ஓகே இப்படின்னு கொடுக்க கூடாது. அந்த கதையை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து ஒரு அந்த ஆல்ரெடி கொடுத்த பேசேஜோட கதையை வந்து நீங்க ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றத ப்ராப்பரா நீங்க எழுதணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசேஜோட மெயின் ரீசனே வந்து அவ்வளோ பெரிய பேரோல நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீ அப்ராப்ரியேட்டான ஆன்சர் கொடுக்குறியாங்கன்றத மேட்ரு. நீங்க ஆல்ரெடி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கும்போது பெரிய பேராகிராஃப் நீங்க திரும்பி எழுதிக்க கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு அப்ராப்ரியேட்டான ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு கேட்பாங்க. இது போக வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்பாங்க அப்படின்னா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மேபி கேட்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் வேர்பல் எபிலிட்டி. இது போக உங்களுக்கு என்னென்ன வேற ஆப்டிடியூட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் ரீசன் எபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி நார்மலா டேட்டா இன்டெகிரிட்டி பத்தி இருக்கும். ஸோ நார்மலா இருக்கும். நீங்க வந்து ஒரு சர்க்கிள்ல உட்காந்துருக்கீங்கன்னா இங்க ABCDன்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு ரவுண்ட் உங்க பக்கத்துல யார் வருவா, இல்ல ஹவு மெனி மென்ஸ் ஆர்டர், ஹவு மெனி விமென்ஸ் ஆர்டர், எப்படி வந்து டேட்டா சப்ஸ்டிட் பண்ணி உட்காந்துருவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸா இருக்கும். இது போக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். இதுதான் வந்து குவைட் டஃபா இருக்கும் ஆப்டிடியூட் பொறுத்த வரையில. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நான் சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரியல 18 டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ரவுண்டில் ஒரு குட் ஸ்கோரோட நீங்கள் பாஸும் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட். வேர்பல் எபிலிட்டி கேட்பாங்க, ரீசன் எபிலிட்டி கேட்பாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி உங்களுக்கு வந்து கோடிங் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. பட் மேக்ஸிமம் கோடிங் கொஸ்டின் கேட்டது கிடையாது. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனில வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு அதுவும் ஃப்ரெஷர் கிட்ட வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், உங்களோட எபிலிட்டி எப்படி இருக்கு, உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்குன்ற மாதிரியே தான் கேட்பாங்க. ஸோ வந்து உங்களோட கோடிங் ஸ்கில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக ஒண்ணுமே இல்லாமல் நீங்க போகக்கூடாது. ஜஸ்ட் வந்து அரேல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்குற மாதிரி, ஸ்ட்ரிங்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்குற மாதிரி, லீட் கோட்ல உள்ள ஈஸி ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். இல்லை நீங்கள் வந்து கிக்ஸ்ல உள்ள ஈஸி ப்ராப்ளம்ஸ் பார்த்து போகலாம். ஏன்னா 2 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் அசஸ்மெண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுலேயும் இந்த ஆப்டிடியூட் ரவுண்டை வந்து நீங்கள் ஒரு 10 to 15 டேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதில் எங்கே போய் கிளியர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கெரியர் ரைடுன்ற ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு, வெப்சைட்டும் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அண்ட் வெப்சைட்ஸும் இருக்கு. இந்த 2 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So first round is common for all the departments. நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கீங்க,
மெக்கானிக்கலா இருக்கீங்க, ஆட்டோமொபைலா இருக்கீங்க, எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட். இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல நீங்க 2 விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்னு வந்து கோடிங் பத்தி இல்ல அவங்களோட கோர் சப்ஜெக்ட் பத்தி, ரெண்டுமே ஆக்சுவலா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்க ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நானுமே வந்து ஒரு டெக்னிக்கல் பேனலிஸ்டாலாம் போயிருக்கேன். ஸோ அப்படி போகும்பொழுது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நான் என்ன கேட்டிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க, நீங்க போட்டது பத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே எழுங்க. இப்போ நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பத்தி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் சொல்றேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல பைத்தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏன் ஜாவா யூஸ் பண்ணல, ஏன் வந்து நீங்க வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணல, ஏன் பைத்தான் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, பைத்தான் யூஸ் பண்றதுக்கான காரணங்கள் என்ன, இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அட்லீஸ்ட் 2 ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த 2 ப்ராஜெக்ட் பத்தி தரோவான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த டெக்னாலஜி இல்லாம வேற டெக்னாலஜி யூஸ் பண்ணா ஏன் உங்க ப்ராஜெக்ட் வந்து கரெக்டா வந்திருக்காதா, இதுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த டூல் ஏன் யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்படின்னா உங்களுக்கு அப் டு பாட்டம் இன் அண்ட் அவுட் எல்லாமே உங்க ப்ராஜெக்ட் பத்தி கேட்பாங்க. அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ஹோஸ்டும் பண்ணிருக்கணும். ஏன்னா மேபி வந்து அந்த உங்களோட இன்டர்வியூவர் வந்து டைரக்டா நான் இப்போ உங்களோட வெப்சைட் பார்க்கணும், உங்களோட ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களோட லேப்டாப்ல காட்டலாம். நீங்க போய் உங்க கோட் ஓபன் பண்ணி உங்க சர்வர் ஆன் பண்ணி உங்க லோக்கல் ஹோஸ்ட்ல போய் காட்டக்கூடாது. உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க் உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இன்டர்வியூரே அவரோட லேப்டாப்ல பாத்துருவோம் இல்லையா. ஸோ இதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிடணும். ஸோ ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கோர் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ அது நாலேஜ் இருக்கணும். மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கீங்கன்னா மெக்கானிக்கல் சம்பந்தமா நீங்க என்ன படிச்சீங்க, ஈஸியா இருந்தீங்கன்னா உங்க எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க என்ன படிச்சீங்கன்ற எல்லா நாலேஜுமே உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும். ஏன்னா கோர் சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது போக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப கோடிங் இருக்காது. ஏன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனின்றனால உங்களுக்கு ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மினிமம் லெவல் ஆஃப் நாலேஜ் இருந்தா போதும். ஈஸி கொஸ்டின்ஸ் அண்ட் மீடியம் கொஸ்டின்ஸ் இருந்தா போதும். ரொம்ப ஹார்ட் டிபி அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. அரேனா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, இதோட ஈஸி ப்ராப்ளம்ஸ் மட்டுமே கேட்பாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா போதுமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூல வந்து அதிகமாக கேட்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் பத்தி கண்டிப்பாக கேட்பாங்க. நெட்வொர்க்கிங் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, நெட்வொர்க்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. நீங்க கேட்கலாம் நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தானே, என்கிட்ட போய் நீங்க ஐடி பத்தி கேட்குறீங்க அப்படின்னா நீங்க ஐடிக்குள்ளதான் வரப்போறீங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு ஐடி பத்தின நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க உங்களோட கோர் சப்ஜெக்ட் உங்களோட கோர் சைட்ல நீங்க வந்து ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா இதை பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க. பட் நீங்க இன்டர்வியூல உட்கார போறது ஒரு ஆப்போசிட்ல உள்ள ஐடி கம்பெனி கூட. ஸோ அப்போ ஐடியோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க வந்து நெட்வொர்க்கிங் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிவிஎம்எஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். டிவிஎம்எஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் என்ன டேட்டா யூஸ் பண்றது, இங்க எங்க ஸ்டோர் பண்றீங்க, எப்படி ரிட்ரைவ் பண்றீங்க எல்லாமே கேட்பாங்க. ஸோ டிவிஎம்எஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஓஎஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது போக வந்து நீங்க வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சாலும் அதுல என்னென்ன ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இது தவிர்த்து உங்களுக்கு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து நீங்க இந்த 2 ரவுண்ட் இன்டர்வியூ நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூன்றது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா அதுக்காக ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி நான் 2 பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா பண்ணீங்கன்னாலும் அதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூல வந்து முழுக்க கான்சன்ட்ரேட் பண்றது என்ன அப்படின்னா உங்களோட பிஹேவியரல் ஸ்கில், உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஹம்பிளா இருக்கீங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நான் வந்து 2 or 3 டேஸ்க்குள்ள என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குமா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெச்ஆர்ல வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பத்தி கேட்பாங்க, நீங்க என்னவா ஆக போறீங்கன்னு கேட்பாங்க, நீங்க ஏன் வை இன்ஃபோசிஸ்ன்னு கேட்கலாம். ஸோ கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க நெக்ஸ்ட் 5 years என்ன ஆக போறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லொகேஷன்ஸ்க்கு ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான 3 ரவுண்ட்ஸுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வித் கன்சிஸ்டன்சி வித் ஆஃப் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க வந்து இன்ஃபோசிஸை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் ஆல்சோ நீங்க எவ்வளோ உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளோ கன்சிஸ்டன்டா இருக்கீங்கன்றதா விஷயமே தவிர
ரவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஐயோ என்னால பண்ணவே முடியல, படிக்கவே முடியாத அளவுக்கான கஷ்டம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்குள்ளே உள்ள வருதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போகுது அப்படின்னா இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ பிளேஸ் ஆக முடியும். இல்லை ஆஃப் கேம்பஸில் போறீங்கனாலும் உங்களுக்கு நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. Until then, bye bye.